வரலாற்றில் தடம் பதித்த நிகழ்வுகளின் பதிவுகளை வரலாற்று பக்கங்களாக நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் மே 26ஆம் தேதியான இன்று முக்கிய நிகழ்வுகளை பார்க்கலாம். ரஷ்ய பேரரசின் கடைசி ஜார் மன்னரான 2ஆம் நிக்கோலஸ் 1896ஆம் ஆண்டு இதே நாளில்தான் ரஷ்ய மன்னராக முடிசூட்டிக் கொண்டார். விக்டோரியா மகாராணியின் பேத்தியை திருமணம் செய்து கொண்ட இவருக்கு 4 மகள்களும் 1 மகனும் பிறந்தனர். இவருடைய ஆட்சி காலத்தில் பொருளாதாரம் மிகப்பெரிய சரிவை சந்தித்த நிலையில் உரிமைகளுக்காக போராடிய தொழிலாளர்கள் நசுக்கப்பட்டதுடன் தொடர்ச்சியாக நடைபெற்ற போர், வறுமை மக்களை மேலும் நசுக்கியது. 1905ஆம் ஆண்டு மன்னருக்கு எதிராக நடந்த தொழிலாளர் புரட்சியில் 4000த்திற்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். அந்த புரட்சி இரத்த ஞாயிறு என்று குறிப்பிடப்படுகிறது. இறுதியில் புரட்சியின் மூலம் 2ஆம் நிக்கோலஸின் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. கொடுங்கோல் ஆட்சி நடத்திய மன்னர் இறுதியில் தனது மனைவி மற்றும் குழந்தைகளுடன் சுட்டுக் கொல்லப்பட்டார். பன்மொழி புலவர் என அழைக்கப்படும் தமிழ் எழுத்தாளர் கா. அப்பாத்துரை 1907ஆம் ஆண்டு இதே நாளில்தான் பிறந்தார். குமரி மாவட்டத்தில் உள்ள ஆரல்வாய்மொழி எனும் ஊரில் பிறந்த அப்பாத்துரை தென்னாட்டு போர்க்களங்கள், குமரிக்கண்டம், 1800 ஆண்டுகளுக்கும் உட்பட்ட தமிழகம் போன்ற வரலாற்று நூல்களை எழுதியவர். இனம் மற்றும் மொழிகளில் தமிழரும் தமிழுமே முன்னோடி என்ற கோட்பாட்டை பல்வேறு ஆய்வுகள் மூலம் முன்வைத்தவர் கா. அப்பாத்துரை.